Okay, good evening. So welcome to InfoSmite, right? Okay. So JavaScriptலே ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம், ரைட்? ஆல் செட்டில் டவுன் தானே? 3 members, ஓகேவா? வேறு ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரலையோ? சே, சொன்னோன்னே வந்து ஜாயின் ஆகிட்டாங்களே. ஓகே ஓகே எனிவேஸ், ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு இன்ட்ரோ பண்ணி. கம்ஃபர்டபுள் தானே? செட்டில் டவுன் தானே? எதுவும் இஷ்யூ இருக்கா? ஓகே சரி, ரைட்டு. சரி, ஓகே. ஒன்றும் இல்லை. இப்போது நான் லாஸ்ட் கிளாஸில் வந்து சொல்லியிருந்தேன், ரெக்கார்டிங்ஸ் வந்து இந்த கண்டென்ட்டை போட சொல்லி. ஆக்சுவலாக அந்த கண்டென்ட்டை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டாங்க. காலேஜில் கொஞ்சம் ஒர்க் இருந்தனால நிறைய இன்ஸ்ட்ரக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க லாஸ்ட் டேனால. ஸோ இன்னைக்கு நைட்டு இல்லைனா நாளைக்கு மார்னிங் வந்துட்டு இந்த கண்டென்ட் வரும். நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நான் ரெக்கார்டிங்ஸ் போடுறேன். அண்ட் தென் ஜாவாஸ்கிரிப்டில் வந்துட்டு ஷெட்யூல் ஆக்சுவலாக அவ்வளோதான் நினைக்கிறேன். பிபிடி ஐ தாட், ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலாக இன்னைக்கு செஷன் வேணான்னு மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் உங்களை கண்டினியூ பண்ணணும். ஏன்னா ஒரு கண்டினியூஷன் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு லேனப்பாகவே இருக்கும், ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஒன்று எடுக்கலான்னு பார்த்தேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான். சும்மா ஈஸியாக புரியும். இது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியாக உள்ள கான்செப்ட். இது நீங்கள் பார்க்க போகிற கான்செப்ட் வச்சு தான் நீங்கள் மேக்ஸிமம் டு த பாயிண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ண போகிறீங்க, ஓகேவா? அந்த கான்செப்ட் தான். ஸோ நான் ஜஸ்ட்டு கோடிங் வச்சு டிஸ்பிளே பண்ணுவேன். டைப் பண்ணி அவுட்புட்டை நம்ம பார்த்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் டுடே செஷன் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா பாருங்கள். சைட் பை சைட் நோட்ஸும் எடுத்துக்கோங்க. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிற மென்டாலிட்டியும் உங்கள் மைண்ட் செட்டில் வர பாருங்க. சப்போஸ் புரியல வைக்கலைன்னா டக்குன்னு மைக் ஆன் பண்ணி கேளுங்க, அதோட சேட்டில் போடுங்க. அண்ட் தென் மைக்கு இஷ்யூ, எனக்கு ஒருவேளை நெட்ஒர்க் ஏதோ பிரச்சனைனா அதையும் மறக்காமல் சொல்லிங்க, ரைட்டா? ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். நான் கோட் அப்படியே மாற்றி ஷேர் ஆகட்டும். ஸோ சின்ன கான்செப்ட் தான் இன்னைக்கு பார்க்குறது. ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட்லேயே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. ஏன் ஜாவாஸ்கிரிப்டை வச்சு HTML CSS வச்சு என்ன விளாட போகிறோம்? ஆக்சுவலாக 2 முக்கியமான கான்செப்ட் வரும். என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு நம்ம அந்த படித்தோம் பார்த்தியா, அந்த மாதிரி இஷ்யூவை எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இப்போ பார்க்க போகிற விஷயம் வந்துட்டு இந்த எங்கெங்கே தேவைப்படும் ஒரு விஷயம். இப்போ அடிக்கடி ஒரு விஷயம் தேவைப்பட்டு இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி கான்செப்ட் தான், ரைட்டா? ஸோ அதை பார்க்கலாம். லாஸ்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சான்னு மட்டும் சொல்லுங்கள், ஓகேவா? ஏன்னா சும்மா இதுதான். அண்ட் தென் நான் வந்து கேமோட கோடு ஆக்சுவலாக ஷேர் ஆச்சா? கேம் கோடு வந்து ஆல்ரெடி இருந்துச்சா குரூப்பில்? எனி ஒன்? என் வாய்ஸ் ஆடிபிள் தானே? ஹலோ? இருக்கு. ரைட், ஓகே. பார்க்கலாம், இருக்கா? ரைட், ஓகேடா. அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க, நான் நெட்வொர்க் மட்டும் மாற்றிக்கிறேன். ஓகே, ஆடிபிள் தானே? ரைட் தானே? ரைட், ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் யார்கிட்ட இருந்தாவது ஒருத்தர். ரைட், ஓகேடா. சரி, ஸோ அந்த கோடு இருக்குன்னு நினைக்கேன். நீங்கள் பார்க்கலன்னு சொன்ன சச்சுகுமரன், நான் வந்து வேணால் ஸ்வைப் பண்ணி ஒரு டாட் வச்சு விடுறேன். வெயிட் அ மினிட். அண்ணா இப்போ என்ன கேட்டீங்க? இந்த கோடு உள்ளே இருக்கான்னு கேட்டேன்டா, கேமோட கோடு. அந்த ஸ்டோன் பேப்பர் சிசர் அண்ணா. அந்த கேம் தான். அது இருக்குண்ணா, அனுப்பிட்டாங்கல்ல? சரி, எஸ் இருக்கு. நான் டாட் வச்சுருக்கேன், நீ பார்த்துக்கோ சச்சு, ஓகேவா? ஸோ இந்த கோடு எதுக்குன்னா, நீங்கள் யாரும் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? எதுவும் ஒரு கிளான்ஸ் அடிச்சுமா? அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல, சும்மா திறந்து பார்த்தோம், அவ்வளோதான். இன்ஃபென்ட் பார்க்கலையா? ஓகே, சூப்பர். அஜிதா, ஜீவா, சச்சு. அண்ணா நான் பண்ணேன், எனக்கு அந்த கோட் அப்படியே அவுட்புட்டா வருது. கோட் அப்படியே அவுட்புட் புரியலையே எனக்கு. நம்ம டைப் பண்ணிருப்போம்ல, அது அப்படியே அவுட்புட்டா வருது. அப்படியா? ஆமா. எதுவும் நீ லேப்ல வந்திருக்கியா இல்லை ஃபோன்ல வந்திருக்கியா? எதுவும் ஷேர் பண்ணுற சான்சஸ் இருக்கா? ஃபோன்ல வந்திருக்கேண்ணா. ஃபோனில் வந்திருக்கியோ? ஆமா. எதுவும் லேப்பில் மாற்றி எதுவும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா இன்னைக்கு? பண்ணுறேண்ணா. ஓகேவா?
சரி நீ ஆ. சரி வேணாம் செஷன் இப்போ இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேணா முடிஞ்சா எல்லாரும் லேப்ல வாங்க. வேற சச்சு ஜீவா எதுவும் பண்ணியிருக்கீங்களா? பாதி ட்ரை பண்ண. சரி ரைட் ஓகே. பட் அது ட்ரை பண்ணதை அப்படியே ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க சேவ் பண்ணி. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு எல்லாரும் டிஸ்ப்ளே பண்ணுவோம் ஓகேவா? சும்மா நான் ஒன்றும் எதுவும் சொல்லலாம் மாட்டேன். நீங்கள் கொஞ்சம் லேர்ன் அப் ஆகிருக்குனது. அது இப்போ அஜிதா பத்தியா அவங்க ட்ரை பண்ணும்போது எனக்கு அப்படியே டைப் பண்ணதெல்லாம் வந்திருக்குண்ணா. அப்போ அவங்கள்ட்ட ஏதோ ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்குது. ஒரு கரெக்ஷனை முடிச்சுட்டா அந்த கரெக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னு வைங்களேன். நீங்கள் அதே கரெக்ஷன் திரும்ப நீங்கள் ஏதாவது விஷுவலில் பண்ணும்போது வந்துச்சுன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ஒரு லேர்னப் தானே. ஸோ இப்போ அஜிதா மூலயமா நம்ம எல்லாருமே ஒரு லேர்னப் ஆயிருப்போம். எனக்கே வராத எரர் கூட அஜிதாவுக்கு வந்துருக்கலாம். ஸோ அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். நானும் லேர்ன் பண்ணிப்பேன். அந்த மாதிரி கான்செப்டாக தான் நான் எல்லாரையும் ஷேர் பண்ண கேட்கேன் ஓகேவா? இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எனக்கு அப்படிலாம் ஷேர் பண்ணி நான் ஸ்கூல் மாதிரி படிக்கணும் அப்படிலாம் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. நான் அதெல்லாம் போட்டு கம்பல் பண்ணல. இன்ட்ரெஸ்டட் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தானே. இதில் யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் நெக்ஸ்ட் கிளாஸில் காமிப்பேன் பாதி பண்ணது. இப்போ ஜீவதர்ஷினி சொன்னாங்க, அஜிதா தம்ஸ் அப் அடிச்சிட்டாங்க. எனி ஒன்? ஜீவதர்ஷினி ஓகே, சச்சு ஓகே, இன்ஃபென்ட் மலேஸ்வரி ஓகே, இன்ஃபென்ட் அடிச்சிட்டாப்ல. ஓகேடா சரி ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் நான் கேட்குறேன். நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்துட்டு போகலாம் ரைட்டா? சரி நம்ம இந்த கான்செப்ட் பார்க்குறது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி லைக் என்னென்னா நீங்கள் வந்து எல்லாரும் பீஸா ஹட் மாதிரி ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க ஓகேவா? ஸோ பீஸா வந்து மேக்ஸிமம் எப்படி நம்ம அனௌன்ஸ் பண்ணுறாங்க எப்படின்னா அட்வர்டைஸோ சரி நம்ம ஏதாவது ஜொமேட்டோ ஆர்டர்ஸ் ஏதாவது எடுக்கும்போது சரி என்ன வரும் அப்படின்னா இப்போ நம்ம தோசை இந்த மாதிரி இட்லி இந்த மாதிரிலாம் சாப்பிடும் போது என்ன சொல்லுவோம்? ஜஸ்ட் என்ன 2 தோசை அப்படி அந்த மென்ஷனை வந்து நம்ம சொல்லுவோம் கரெக்ட் தானே? பட் இங்கே வந்து பீஸா கடையில் என்ன அப்படின்னா அந்த சைஸ் வந்து வேரியன்ட் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸ்மாலு, மீடியம், லார்ஜு அண்ட் டொமினோ சைடில் போனால் இன்னும் அல்ட்ரா லார்ஜாக இன்னும் வச்சுருப்பான் நல்ல தலை சட்டி சைஸில். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த சைஸ் வந்து டிஃபர் ஆகும் கரெக்டாக. இப்போது நீ உன்கிட்ட வந்துட்டு கேட்காங்க ஒரு கஸ்டமர் லைக் ஒரு கிளைண்ட் வந்து உன்கிட்ட நீங்கள் வந்து எனக்கு ஒரு வெப்சைட் பண்ணி கொடுக்கணும் பீஸா ஹட்டுக்கு. பீஸா ஹட்டில் வந்துட்டு ஆர்டர் பண்ணணும் வெப்சைட்டில் இப்படி கிளிக் பண்ண எனக்கு ஒன்று ஒன்றா நடக்கணும். அதில் வந்துட்டு சைஸ் வந்து ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு இதுவும் ஆர்டர் பண்ணுவாங்க கரெக்டாக. நான் வந்து லார்ஜ் சொல்லுவேன், சில பேர் மீடியம் சொல்லுவாங்க, சில பேர் அல்ட்ரா லார்ஜ், அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இது சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு டைமும் நீ வந்து கோடை வந்து மாற்றி மாற்றி அப்படி சொல்லி இப்படி சொல்லு ஒவ்வொரு டைமும் நீ அதை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஸ்பெஷலாக ஒன்று வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இதை பற்றி இடையில ஒரு 1-2 பிபிடியில் பார்த்துருப்போம். பட் வராதவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது, வந்தவங்களுக்குமே ஒரு டவுட்லெஸ்ஸாக தான் இருக்கும் ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கலாம் சரியா? அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இதிலே இருக்கான்னு கூட தெரில, நம்ம பார்த்துருப்போமான்னு. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேவா? ஸோ ஓகே பார்க்கலாம் நம்ம. ஸோ நான் சொன்ன மாதிரி பீஸாங்கிற ஒரு இது புதுசாக அனஃபா ஜாயின் ஆயிருக்காங்க. இப்போ ஒரு லாங் டைம் அனஃபா பார்த்து ஓகே. மலேசியா அப்படி தான் நினைக்கிறேன். சரி ஓகே நான் இப்போ அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அவுட்புட் ஸ்க்ரீன் எடுத்து வச்சுக்கலாம். ரைட்டு ஓகே. நம்ம எல்லாம் இதுவுமே கன்சோலில் பார்க்குற மாதிரி தான். பட் நான் வந்து ஒரு வேளை நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனுக்கு வரணும்னா நம்ம எப்படி மாற்றிக்கலாம்? கெட் எலமெண்ட் பை ஐடி எந்த ஐடியில் வேணுமோ அதை inner.html போட்டு மாற்றுவோம். இது லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் ஒரு பிபிடியில். ஸோ அந்த கான்செப்ட் தான். தெரியாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ரெக்கார்டிங்ஸ் நீங்கள் வந்துடும். ஆக்சுவலாக வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து கொஞ்சம் பேர் இருந்தனால தான் நான் வந்து அனௌன்ஸ் சரியாக பண்ண முடியல. நான் இப்போ சச்சுகுமாரன் இருந்தாப்புல, அஜித்தா இருந்தாப்புல, இன்ஃபென்ட் இருந்தாங்க. இவங்க 3 பேருக்கு தெரியும், அதை தாண்டி மித்தவங்களுக்கு தெரியாது நான் ரெக்கார்டிங்ஸ்க்கு என்ன சொன்னேன். அதனால நான் குரூப்பில் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி சொல்லியே போடுறேன் ரைட்டா? சரி ஓகே கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ஓகே நம்ம ஒரு பீஸா ஷாப் வச்சுருக்கோம்னு நினச்சிக்கோங்க. ஸோ நான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிளாஸில் தான் எல்லாம் செக்ரெட் பண்ண போகிறேன் ஓகேவா? கிளாஸில் இப்போ பீஸா ஷாப்புங்கிறது ஒரு கிளாஸு சரியா? ஸோ ஒரு கடைங்கிறது நீ ஒரு கிளாஸு, அது பக்கத்தில் இன்னொரு கடை ஏதாவது மெடிக்கல் அந்த மாதிரினா அது மெடிக்கல் கிளாஸுன்னு அப்படி அந்த மாதிரி கான்செப்ட் வச்சுக்கோங்க ரைட்டா? ஒவ்வொரு கடையை தான் ஒவ்வொரு கிளாஸுன்னு. ஸோ இந்த கிளாஸுக்குள்ளே நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் இப்போ வந்து பீஸா கடை பீஸா ஹட் இருக்குது அப்படின்னா உள்ளே யாரெல்லாம் இருப்பாங்க? நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. லைக் வேலை பார்க்குறவன், வெளியே டெலிவரி எடுக்கிறவன், கவுண்டரில் நிற்கிற ஒருத்தன், அப்புறம் கஸ்டமர் வந்து அவங்கள ரிசீவ் பண்ணி சர்வன்ட் ஒருத்தன். ஸோ இவ்வளோ பேர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா நம்ம வைக்கிற வேரியபிள் மாதிரி ஓகேவா அப்படின்னு நினச்சிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா
அவங்களுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கும் கரெக்டாக. இப்போ வந்து ஒரு நம்ம போய் உட்காரோம், கஸ்டமராக போய் கடையில் உட்காந்தோன்னே டக்குன்னு சர்வெண்ட் வருவான், என்ன சார் ஆர்டர் வேணும் அப்படின்மா, டக்குன்னு நோட் பண்ணிட்டு அதை போய் அப்படியே கிச்சனில் சொல்லி கிச்சனில் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணி நம்மகிட்ட வரும் தெரியுமா, அது வர நடக்கக்கூடியதான் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அதை தான் நம்ம எதில் யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக நம்ம இந்த திஸ் வந்து இங்கேயே பார்த்துருக்கோம். எஸ், நான் இந்த கான்செப்டை நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஓகே, இது நிறைய பேர் எல்லா டைம்ல தான் சொன்னேன். ஓகே, பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி உள்ளே நடக்கிற கான்செப்ட் தான் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா, அந்த ஃபங்க்ஷன்ஸை வச்சு நம்ம இங்கே விளாட போகிறோம் கரெக்டாக. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன ஜென்ரேட் பண்ணுறேன், மேக்ஸிமம் கோடை எழுதிக்கோங்க நோட்ஸ் இருந்தால், ஆரல்ஸ் கிளாப்னா ஓரமாக டைப் பண்ணிக்கணும். ஸோ கிளாஸ் பீஸா அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா, ஏன்னா கடை பேர் பீஸா, இல்லை பீஸா ஹட்டுனே இருக்கும் பீஸா. சரி, ஸோ கிளாஸ் நேம் ஜென்ரேட் பண்ணும்போது எப்போவுமே வந்து கேபிட்டலில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ஃபங்க்ஷனும் அப்படிதான். ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். இது பேசிக்கான ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு வேலை. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு க்ரஸ்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், ஒரு வேரியபிள். ஸோ வந்து நீ பீஸா கடையில் இருக்க, இந்த சர்வெண்ட்டு இதெல்லாம் மறந்துடு. உனக்கு தேவை என்ன, சர்வெண்ட்டாக தேவை, நீ கடைக்கு போனால் இல்லை பீஸா தான் தேவைன்னு சொல்லுவேன். ஸோ அந்த பீஸாவில் உள்ள கண்டென்ட்டை மட்டும் இப்போ நீ மைண்ட் செட்டுக்கு கொண்டு வா. ஸோ பீஸாவில் வந்துட்டு ஒரு வேரியபிள், சாரி, ஒரு வேரியண்ட் இருக்குது, என்னென்னா க்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம கொஞ்சம் ஃபாரினில் போனோம்னா அந்த மாதிரி பேர்லாம் கேள்விப்பட்டுப்போம், நம்ம ஊரில் அப்படி விற்க மாட்டான். ஸோ க்ரஸ்ட்டு அப்படின்னா ஒரு மாடலை வச்சு பேஸ் பண்ணி ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவாங்க. ஓகேவா, அது சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வேரியண்ட் நம்ம அந்த பாப்பிங்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் அதனால் இப்போ ஒன்று க்ரஸ்ட்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன், ஒரு வேரியபிள் க்ரஸ்ட். ஓகேவா, அதுக்கு வந்து என்னன்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஒரிஜினல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரைட்டா, ஸோ நம்ம ஆப்ஜெக்டில் வந்து கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி இப்படி ஒன்று வேரியபிள் போட்டு அதுக்கு அசைன் பண்ணால் கமாண்ட் போடும். பட் இங்கே கமா போடக்கூடாது, செமிகோலன் போடணும். ஸோ இது வந்து எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஆப்ஜெக்ட்னா தூக்கிட்டு கிளாஸ் மாதிரி எழுதுவாங்க, கிளாஸ்னா தூக்கிட்டு ஆப்ஜெக்ட் மாதிரி எழுதுவாங்க. இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போதைக்கு அதெல்லாம் வேணாம். கிளாஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி கிளாஸ் கடை நேம் என்ன, பீஸா ஹட்டு, அது பீஸா ஹட்டில் ஒரு நம்மளுக்கு தேவையான பீஸாவில் ஒரிஜினலாக வேணுங்கிற க்ரஸ்ட்டுன்னு ஒரு வேரியபிளில் நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஓகேவா, ரைட்டா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு என்ன ஆட் பண்ணலாம், சாஸ் தான் ஆட் பண்ணுவோம்னு சொல்லுவோம் கரெக்டாக. ஸோ சாஸ் அப்படின்னு ஒரு இதை கொண்டு வரேன், ஒரு வேரியபிள். இதெல்லாம் எதுக்குன்னே பண்ணுறீங்க அப்படின்னா, லைக் இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வரக்கூடிய விஷயங்களை நம்ம தடுக்கிறது வந்து இவங்க பண்ணுறாங்க. யார், சொமேட்டோ, சாரி, ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க, டொமேட்டோ இல்லை. ஸோ இங்கே என்ன நடக்கு அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸ் நேமை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸில் வச்சுட்டு க்ரஸ்ட்டும் சாஸும் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அது வந்து மேனுவலாகவே டொமேட்டோன்னு வச்சுருக்கோம். அதே மாதிரி மேனுவலாகவே க்ரஸ்ட்டுக்கு வந்து ஒரிஜினல் வச்சுருக்கோம். ஸோ இதில் டூப்ளிகேட் அந்த மாதிரிலாம் ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை, இப்போதைக்கு இந்த ரெண்டு மட்டும் வச்சுப்போம். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இது பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம கான்செப்ட் படி என்ன, console.log ஆக்சுவலாக console.log வந்து இதில் வராது. எஸ், மேபி இதில் எடுத்துக்காது, கிளாஸ்க்குள்ளே எடுத்துக்காது, ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் எடுத்துக்கும். ஸோ நீ கிளாஸ்ன்னு ஒன்று எழுதுகிற, இப்போ கிளாஸ்ன்னு ஒன்று எழுதிட்டேனாலே அந்த கிளாஸை வந்துட்டு நீ உள்ளே எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே மீன்ஸ் நீ இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது எரர் காமிச்சிச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் கீவேர்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது ஜாவாஸ்கிரிப்ட் கோடு தான். நீ வந்து உள்ளே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணும். லைக் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபங்க்ஷன் வந்துட்டு என்னென்னு வைக்கலாம், நான் பிரிண்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் வைக்கேன். ஓகேவா, ஃபங்க்ஷன் வச்சு ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ரிட்டர்ன் console.log, இப்போ எரர் காமிக்கல பார்த்தியா, சாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆனால் நான் சாஸ்ன்னு கொடுத்தோன்னா அது எப்படி பிரிண்ட் ஆச்சு பார்த்தியா, நான் ஜஸ்ட் எஸ்ன்னு தான் அடித்தேன், சாரி எஸ்ன்னு தான் அடித்தேன், கிளிக் பண்ணேன், ஆனால் அது எப்படின்னு பிரிண்ட் ஆச்சு, திஸ் டாட் சாஸ். ஆட்டோமேட்டிக்காக அது திஸ் டாட் சாஸ்ன்னு தான் விழும். பிகாஸ் கிளாஸில் வந்துட்டு நீ வந்து யாருங்கிறத நீ வந்து பிரிண்ட் பண்ணணும் சொல்லணும். வெறுமன சாஸ்ன்னா அதை வந்துட்டு ஒரு வேரியபிளே இல்லைன்னு. இப்போது நம்ம இப்போ மேலெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ இந்த ஏ இருக்குது, ஏ கோலன் பிரீத்தின்னு வச்சுருக்கேன்னா,
இது நீ பிரிண்ட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவேன், கன்சோல் டாட் லாக் ஏன்னு கொடுத்துருவேன். அதை அங்கே நம்ம கன்சோல் வந்துட்டு என்னன்னு வரும், இந்த இடத்துல ஏ ப்ரீத்தின்னு வந்துடும். இது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நார்மலான விஷயம், கரெக்டு தானே? பட் நீ ஒரு கிளாஸுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு வேரியபிளை கால் பண்ற அப்படின்னா அது திஸ் டாட்னு தான் சொல்லி வரும். இப்போ நான் சாஸ்ன்னு சொன்னேன், ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு வந்துச்சு, திஸ் டாட் சாஸ்ன்னு வந்துச்சு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயத்த நீ பிரிண்ட் பண்ற அப்படின்னா கிளாஸ்ல உள்ளதை நீ பிரிண்ட் பண்ற அப்படிங்கிற பட்சத்துல அது திஸ்ன்னு தான் எடுத்துக்கும். திஸ்னா என்ன, இதுன்னு நம்ம வந்து தமிழ் மீனிங்ல நம்ம படிச்சுப்போம் இது அப்படின்னு. ஸோ இது எங்க இருக்குங்கிறத அதுவாகவே நேவிகேட் ஆகிக்கும். ஸோ திஸ் டாட் சாஸ்னா ஏதோ ஒரு கிளாஸ்ல இருக்கு, போய் தேடிக்கோ அப்படின்னு நீ சொல்லியிருக்க கன்சோல்ல. சாஸ்ன்னு ஒரு பேர் இருக்கு, ஆனா அந்த பேர் எங்க இருக்குன்னா ஒரு கிளாஸ்ல கிடக்கு, அதை நீ தேடிக்கோ அப்படின்னு சொல்லுவேன். இப்போ சப்போஸ் 2-3 கிளாஸ் எழுதணும், அப்போ கிளாஸ் பீஸா ஹட் 1, பீஸா ஹட் 2, 3 அப்படின்னு ஒரு 4-5 கிளாஸ் இருக்குனீங்கன்னா அந்த கிளாஸ் நேமை மென்ஷன் பண்ணியும் இந்த திஸ் டாட் கிளாஸ் நேம் டாட் அப்படின்னு கூட வைப்பாங்க சில பேர். பட் அது இப்போ நம்ம பண்ண போகிறதில்ல, ஏன்னா அது கூட கொஞ்சம் குழப்பி விட்ட மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போதைக்கு சிம்பிளாக கிளாஸ் நேமில் உள்ள வேரியபிளை நீங்கள் கூப்பிட்டு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா திஸ் டாட்னு சொல்லி தான் பிரிண்ட் பண்ணி ஆகணும். சரி, இப்போ நான் ஆனால் ஈஸியாக கன்சோலில் பிரிண்ட் பண்ணணும்னா ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணினா மட்டும்தான் பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா கிளாஸை பொறுத்த மட்டும் லைக் எக்ஸாம்பிளுக்கே நான் சொல்கிறேன், நீ பீஸா ஹட்டுக்கு போன உடனே நீ போய் உட்காந்தா சர்வெண்ட் வந்து அவனா வருவான். அது ஒரு சில கடையில், பட் கொஞ்சம் ராயலான கடையில் பார்த்தா நீயா தான் கூப்பிட்டாகணும். இப்போ இந்த என்ன ஃபுட் இன்ஜின் இந்த மாதிரி ஷாப்லாம் போனேன்னு நீ தான் கூப்பிடணும், அண்ணா இங்கே வாங்க அப்படின்னு. அப்போ நீ கூப்பிடுறதுனால சர்வெண்ட் வாரான். சர்வெண்ட்டை நீயும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறவன், எனக்கு பீஸா வேணும், இந்த ஷேப்பில் வேணும், இந்த மாதிரி பாப்பிங்ஸ் வேணும், இந்த மாதிரி சொல்லி நீ பீஸா சொல்லுவேன். அப்போது இது எல்லாரோட விஷ் வந்து யார்கிட்ட இருந்து வருது, வாண்ட்ட இருந்தது. ஸோ அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ சர்வெண்ட்டை கூப்பிட்ற, நீ கால் பண்ணுற அதே கான்செப்ட் தான். நீ ஒரு விஷயத்த இங்கே பீஸா கிளாஸ்க்குள்ளே என்னத்தை நீ போட்டாலும் ஒரு விஷயத்த நீ பிரிண்ட் பண்ணுற, உனக்கு ஒரு வேலை வேணும் நடக்கணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் வைக்கணும். ஆனால் நீ எத்தனை ஃபங்க்ஷன்னாலும் கொடுக்கலாம். இப்போ பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு நான் ரிட்டர்னில் என்ன சொல்லியிருக்கேன், இதை ரிட்டர்ன் பண்ணு, எதை ரிட்டர்ன் பண்ணு, கன்சோல் டாட் லாகில் இந்த சாஸை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் கன்சோலில் சொல்லி விட்டேன். இப்போ நான் ஃபங்க்ஷனில் எழுதியிருக்கேன். நீ ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும்தான் இந்த கன்சோல் பிரிண்ட் ஆகும், அது வரை இங்கே எதுவும் பிரிண்ட் ஆகாது. இது வரை புரிஞ்சுதா உங்களுக்கு? எதுவும் ஒரு மாதிரி டஃப்பாக ஃபீல் ஆகுதா? சச் ஓகே, அஜிதா ஓகே, ஜியோ ஓகே, இன்ஃபேன் திரும்ப நடத்தணுமாடா? சரி ஓகே. அனஃபா, மனஸ்ரீ? அனஃபாவுக்கு டவுட்டாக இருக்கும், நானே ரொம்ப நாள் கழிச்சு வரேன் என்கிட்ட போய் கேட்கீங்கன்னு. ஓகே மனுஸ்ரீ, இத்தாட்டம் உங்களுக்கு நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தம்ஸ் அப் அனுப்பிட்டார். ரைட், ஓகே தான். சரி ஓகே, கிளாஸ் ரெடி பண்ணிட்டோம். கிளாஸ்லேருந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறோம், பிரிண்ட்டுக்கு என்ன தேவைப்படணும், கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு தான் எதனாலும் பண்ணணும். இப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஆகணும், கரெக்டாக? ஸோ கால் பண்ணும்போது தான் நம்ம யோசிக்கணும், இந்த கிளாஸ்க்குள்ளேயே கூப்பிடக்கூடாது. அதாவது கடைக்குள்ளே தானே நாங்கள் சர்வெண்ட்டை கூப்பிடுவோம் அப்படின்னு என் எக்ஸாம்பிளுக்கு எதுவும் கேட்டுறாங்க. ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட் படி கடையை விட்டு வெளியே வந்து, விச் மீன்ஸ் கிளாஸை விட்டு வெளியே வந்து தான் நீ கால் பண்ணணும். அதுவும் சும்மா கால் பண்ணக்கூடாது, கால் பண்ணுறதுக்கு ஒருத்தனை அனுப்பணும் நீ. அதாவது இன்னொரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அனுப்பணும். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம டைப் பண்ணுற மாதிரி, ஸோ கான்ஸ்டன்ட் ஒரு கால்னு ஒரு வேரியபிள் வச்சுப்போம். ஓகேவா? கால் ஈக்குவல்ஸ் டு நியூ பீஸா ஹட் ஆஃப், அவ்வளோதான். இப்போதைக்கு இது போதும். ரைட், ஓகே. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த நியூங்கிற மெத்தட் வந்து மேபி இந்த சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. என்னடா அவன் சும்மா சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் தெரியுங்கிறாங்க. நான் படித்தனால எனக்கு டக்குன்னு அந்த ஃப்ளோவில் வருது, அதனால் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு வேரியபிளை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கிளாஸை வந்து கூப்பிட்ருக்கேன். ஸோ கிளாஸும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான், அதையும் நீ கூப்பிட்டு ஆகணும். ஆனால் நான் ஏன் நியூன்னு போட்டு கூப்பிட்றேன்னா, ஆக்சுவலாக இந்த பைத்தான் சைடு, இந்த ஜாவா, இந்த சி ப்ரோக்ராமிங்லாம் அந்த நியூ எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த வேரியபிள் வந்து ஒரு ஸ்பேஸோட ஜென்ரேட் ஆகி வரும். ஒரு வேரியபிளை நீ கிரியேட் பண்ணுறனாலே அதுக்கு ஒரு இடத்த கிரியேட் பண்ணிட்டு வரும். அந்த இடத்துக்குள்ளே நீ என்ன போடுற, இப்போ நான் அந்த இடத்துல வந்து ப்ரீத்தின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா நீ வந்து வேரியபிளை அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது ப்ரீத்தின்னு அசைன் ஆகுது. ஒரே நிமிஷம், இந்த டாக்குமெண்ட் லோட் ஆகிட்டே இருக்குது, அப்போ கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடலாம். எங்கே ஓடுது, ஏன் லோட் ஆகிட்டே இருக்கு?
இருக்கா? சரி ரைட், ஓகே. சரி, இனிமேல் லோட் ஆகாது. 245. சரி ரைட்ரா, ஓகே. ஸோ இந்த ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மாதிரி அது ஒரு ஸ்பேஸை ஜென்ரேட் பண்ணிட்டே வரும். ஓகேவா? இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு வண்டியில் ஒருத்தன் போனால் பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துக்கலாம். அப்போ இந்த ஒரு ஆள் உட்காந்துருக்கிற இடம் ஜென்ரேட் ஆகியே தானே வருது உங்களுடைய. பின்னாடி யாரும் இல்லை, ஆனால் சீட்டு இருக்குது, பட் யாரும் உட்காரலன்னா ஓன்ட்டு அந்த இடம் வந்து உங்களுடைய ஜென்ரேட் ஆகி தானே வருது, நீ ஒருத்தாளாக வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது. அதே கான்செப்ட் தான். ஸோ ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணும்போது அது ஒரு வேரியபிள் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஜென்ரேட் ஆகும்போது நீ நியூன்னு கொடுத்த அப்படின்னா இதுக்குண்டான ஒரு புது இடத்த அசைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. கோடை பொறுத்த மணிக்கு அதான் சொல்லுவாங்க. அது ஏன்னா அதுக்கு இந்த சின்ன சின்ன பக்கரஸ், சின்ன சின்ன குக்கீஸ்லாம் வந்து அடைஞ்சு வரும். அது ரியலாக சொல்லணும். அதை போட்டு இடிச்சுக்கிட்டு போய் இந்த பீஸா ஹட் உட்காந்துச்சின்னு வைங்க. நீ உட்காரும் போது என்ன ஆகும்னா ஒரு கிராஷ் ஆகும். நீ இன்னொரு கிளாஸ் எழுதும் போதோ இன்னொரு வேரியபிளை கிரியேட் பண்ணும்போது கிராஷ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து உன்னோட வெப்சைட்டை ஸ்லோ பண்ணும், உன்னோடதை யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால அந்த நியூவை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அஃபிஷியலாக உள்ள ஜாவா ஸ்கிரிப்டில் சொல்லுவாங்க. ஆனால் மேபி டீட்டெயில்டாக வேறு ஏதாவது சும்மா இதுக்கு நியூ பிளேஸாக ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அது வேணா நீங்கள் எடுத்துக்கோங்க டெஃபினேஷனாக. பட் இப்போதைக்கு நீங்கள் ஸ்டோரியாக இருந்துக்கிட்டால் போதும். நியூ போட்டு தான் எப்போவுமே ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணும். எதுக்கு? கிளாஸ் நேம் கால் பண்ணும்போது. ரைட்டா? சரி, இப்போ நம்ம கிளாஸ் நேமை கால் பண்ணிட்டோம். இந்த கிளாஸ் நேம் இப்போ யாரோட அசைன் ஆயிருக்குன்னா காலுங்கிற வேரியபிளோட அசைன் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த காலை கூப்பிட்டு அதில் உள்ள ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன். அதாவது பீஸா ஹட்டில் இருக்கிறோட ஃபங்க்ஷன். இப்போ பீஸா ஹட் தான் யார்கிட்ட இருக்கா? காலுங்கிற சிஎல்எல்ங்கிற இதில் இருக்காப்புல. சிஎல்எல்ங்கிற காலுங்கிற வேரியபிள் நேமில் அசைன் ஆகிருக்காப்புல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கால் டாட் அதே வந்துட்டு இப்போ க்ரஸ்ட்டு, பிரிண்ட்டு, சாஸு எல்லாமே வந்துட்டு நீ க்ரஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன்னா அதோட நேம் அப்படியே பிரிண்ட் பண்ணும். வந்துருக்கும்னு நினைக்கேன். இப்போதைக்கு இது வேறு டைப்பில் இருக்குது. நான் அது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், பட் உங்களுக்கு குழப்பிடும். சரி, நான் ஃபங்க்ஷனே கூப்பிட்றேன். ஸோ பிரிண்ட்டுன்னு கூப்பிட்டுட்டு இந்த இதை போட்டு முடிச்சிருப்பேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே அவுட்புட் வந்துட்டு நான் காமிக்கேன். கால் டாட் பிரிண்ட். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், காலில் யார் இருக்கா? பீஸா ஹட் இருக்காங்க. ஸோ பீஸா ஹட்டில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்றேன். யார் இந்த ஃபங்க்ஷனை? பிரிண்ட்டுன்னு கூப்பிட்ருக்கேன். பிரிண்ட்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு விஷயத்த ரிட்டர்ன் பண்ணு. எதை ரிட்டர்ன் பண்ணு? கன்சோல் லாகில் சாஸை ரிட்டர்ன் பண்ணு. ஸோ அந்த இடத்துல டொமேட்டோங்கிறது ரிட்டர்ன் ஆயிட்டு. சிம்பிள். இதுதான் கிளாஸோட சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸில் 2 வேரியபிள் வச்சுருக்கோம். க்ரஸ்ட் சாஸ், க்ரஸ்ட் வந்து ஒரிஜினல் வச்சுருக்கோம், சாஸ் வந்து டொமேட்டோன்னு வச்சுருக்கேன். ஸோ அந்த ரெண்டையுமே நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்சோலில் வந்து தான் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்னொரு கன்சோல் வேணால் கொடுத்து பார்ப்போமா? ஆக்சுவலாக 2 கன்சோல் கொடுக்க முடியாது. க்ரஸ்ட்டும் சாஸும் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா கிளாஸில் வந்துட்டு ஈஸியாக பிரிண்ட் பண்ண முடியாது. ஃபங்க்ஷனுங்கிற ஒரு மூலியமாக தான் பிரிண்ட் பண்ணணும். நீ இது நான் பிரிண்ட்டுக்கு மட்டும் நான் அந்த ஃபங்க்ஷன் சொல்லலை. நீ ஒரு வேலை என்ன செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு நீ ஒரு ஃபங்க்ஷனை போட்டு தான் நீ சொல்லணும். ஓகேவா? நீ அந்த ஃபங்க்ஷனை போட்டுட்டு எங்கே போய் கால் பண்ணணும்னா அந்த கிளாஸை விட்டு வெளியே வந்து அதுக்குன்னு ஒரு புது வேரியபிளை கொடுக்கணும். லைக் ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் வச்சு அதுக்கு நியூன்னு சொல்லி நீ என்ன கிளாஸ் நேம்னு போட்டு கொடுத்துட்டு அந்த கிளாஸ் நேமை எந்த வேரியபிளோட அசைன் ஆயிருக்கோ அந்த வேரியபிள் டாட் என்ன கிளாஸ் இது. இப்போ இந்த ஃபங்க்ஷன் இந்த பிரிண்ட்டுங்கிற மாதிரி இன்னும் 4-5 ஃபங்க்ஷனை உள்ளே எழுதியிருந்தேன்னா எந்த ஃபங்க்ஷனை நீ கூப்பிடணுமோ அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நீ கால் பண்ணி வச்சு முடிச்சிடணும். சிம்பிளா.
இவ்வளோதான். புரிஞ்சுதா நான் சொன்னது? யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? திரும்ப எதுவும் நடத்தணுமா? ஓகே, நான் ஓகே. ஜீவா, சச்சு, மலேஸ்வரி. சச்சுக்கு ஒன்று செய்யணும். ஓகே, ஜீவாக்கு ஓகே, மலேஸ்வரி ஓகேடா. சச்சு இப்போ பாரு, கிளாஸ் நேம் வந்துட்டு நான் பீஸா ஹட்டுன்னு வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு நான் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது வர புரியுதில்ல? நம்ம சும்மா நார்மலாக ஏஎஸ் ஈக்குவல் டு 1, ஏஎஸ் ஈக்குவல் டு சச்சு அப்படின்னு டபுள் கோட்ஸில் கொடுக்குற மாதிரி க்ரஸ்ட் வந்து ஒரு ஒரிஜினல், சாஸ் வந்து டொமேட்டோன்னு கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த 2 விஷயத்தையும் நம்ம அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணும். ஸோ பிரிண்ட் பண்ணும் மீன்ஸ் நான் இங்கே கன்சோலில் பிரிண்ட் பண்ணி பார்க்கணுங்கிறேன். நீ இங்கே கொண்டு வரணும்னா அதோட கான்செப்ட் இப்போ வேணாம், அது குழப்பம். நம்ம ஒரு லாஸ்ட் ப்ராஜெக்டாக பார்க்கும்போது நான் சொல்லுவேன். இப்போதைக்கு நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ப்ரொசீஜர் என்ன? கன்சோல் டாட் லாக் சாஸ்ங்கிறத நான் மென்ஷன் போட்டேனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு எடுத்துக்கும், திஸ் டாட் சாஸ்ன்னு தான் எடுத்துக்கும். ஏன்னா கிளாஸ் நேமில் வந்துட்டு அதுன்னு கை காமிச்சு விடும், அங்கே இருக்குது போய் தேடிக்கோ அப்படின்னு சொல்லி தான் அது பிரிண்ட் பண்ணும், ஏன்னா கிளாஸில் இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ணணுமோ இல்லை ஏதாவது வேலை செய்யணும் அப்படிங்கிறத நீ சொல்கிற அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் ரிட்டர்ன்னு சொல்லி அந்த வேலையை நீ சொல்லணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன நேம்னு கிரியேட் பண்ணியிருக்கேன்னா பிரிண்ட்னு கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃபங்க்ஷன் நேம். அப்புறம் உள்ளே போயிட்டு கர்லி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி ரிட்டர்ன் அப்படின்னு போட்டு அதுக்குள்ளே கன்சோல் டாட் லாக பிரிண்ட் பண்ணியிருக்கேன் என்ன வேணுங்கிறத, ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனை நீ எப்போ தான், இதுக்கு பேர் என்னென்னா ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன் பண்ணியிருக்கேன், எது பீஸா ஹட்டுங்கிற கிளாஸ்க்குள்ளே. ஸோ ஃபங்க்ஷனை டெக்ளேர் பண்ணாலும் நீ அதை கால் பண்ணணும் கரெக்டாக. ஃபங்க்ஷன் கால் பண்ணாதான் இது இந்த வேலையை ரிட்டர்னுங்கிற வேலையே நடக்கும். ஸோ கால் பண்ணுறது நான் எங்கே வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த கிளாஸ்ங்கிற இதை விட்டு வெளியே வந்து தான் கூப்பிடணும். நீ உள்ளே கூப்பிட்டா எரர் அடிச்சிடும், ஓகேவா? அது தீவிரவாதின்னு நினச்சிக்கோ, நீ உள்ளுக்குள்ளே இருக்க அந்த மாதிரி. ஸோ வெளியே வந்து நீ ஜஸ்ட்டு அந்த பிரிண்ட்டை கால் பண்ணுற, ஓகேவா? நீ இந்த பிரிண்ட்டை வந்து வெறுமனையாக கூப்பிட முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்குது. இப்போ சப்போஸ் இப்போ இதெல்லாம் வெளியே இருக்குது, இதெல்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தது வருதா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெளியே இருக்குது. ஸோ நீ சிம்பிளாக அடிஷன் அப்படின்னு மட்டும் கால் பண்ணாலே போதும். இந்த இருக்குது பேர் அடிஷன் 1 2 3ன்னு போட்டால் போதும். இந்த 1 அசைன் ஆகும் பேராமீட்டரில், 3ல் வந்து num2 அசைன் ஆகி ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் ஈஸியாக கன்சோல் டாட் லாகில் அழகாக போட்டுருவேன். பட் நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது? ஒரு கிளாஸ்குள்ளே இருக்குது. அப்போ நீ கிளாஸ்குள்ளே இருக்குன்னா துணைக்கு ஒருத்தனை அனுப்பி தான் நீ போய் கால் பண்ணணும். அந்த துணைக்கு யார் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுற, நீ கால்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதுக்கு நீ அசைன் பண்ணுற ஈக்குவல்ஸ் டு நியூ பீஸா ஹட் அப்படிங்கிற மாதிரி அசைன் பண்ணி விடுற. ஏன் நியூ பீஸா ஹட்டுன்னு போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இதை மென்ஷன் பண்ணுவாங்க, ஓகே தானே? நீ தம்ஸ் அப் பண்ணிக்கிட்டேன் போதுனே, ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு. சரி ரைட்டு. ஸோ கால் டாட் பிரிண்ட்னு கொடுத்தோன்னே அப்போ கிளாஸ்க்குள்ளே போய் தேடி பிரிண்ட் ஆகிரும், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து தான் ஒரு சின்ன ட்விஸ்டோட பார்க்கணும். என்னடா எதுவும் சொல்றியா? சொல்லு. கேக்குதாண்ணா? கேக்குடா. அதான் அந்த கால் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு அதை எதுக்காண்டி போடுறோம்? கிளாஸ்க்குள்ளே இருக்கிறத நீ கால் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி தான் நீ கூப்பிட்டாகணும். நீ சும்மா டேரெக்டாக பிரிண்ட்டுன்னு போட்டால் அது எடுத்துக்காது, அது தேடிட்டே இருக்கும் கோடில் எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு. ஓகே. சரி ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் இன்னொன்று வந்து பேக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறேன், ஓகேவா? பேக்குன்னா பேக்குன்னு இல்லை, அந்த ஒரு ஓவனில் வச்சு பேக் பண்ணி கொண்டு வாங்க, கேக் பேக்கிங் அந்த மாதிரி இதில் அதில் வந்துட்டு நான் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், ஓகேவா? அதில் நான் என்ன போடுறேன்னு பாரு. ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னா கன்சோல் டாட் லாகில் தான் பார்க்க போகிறோம். அதனால் கன்சோல் டாட் லாகில் நல்ல இந்த இடத்துல பாருங்க, நான் இந்த இது யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஒரு டபுள் கோட்ஸ்க்கு உண்டான ஒரு மெத்தடு தான். பட் நீ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்டு லைக் ஏதாவது ஒரு வேரியபிளை கூப்பிட்டு நடத்தணும் அப்படின்னா இதில் நீ ஈஸியாக பண்ணலாம், ஓகேவா? ஸோ பேக் ஏ hot and soft soup with the pizza. சும்மா நான் ஏதோ தான் டைப் பண்ணியிருக்கேன், ரொம்பலாம் இங்கிலீஷ் கிராமரோட பார்ப்பீங்க, ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேக் ஏ ஹாட் அண்ட் சாஸ் சூப் வித் பீஸா அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன பீஸா அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் சும்மா ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ணியிருக்கேன் நார்மலாக, டபுள் கோட்ஸ்க்கு பதில் இங்கே இதை வச்சு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதே நான் திரும்ப கூப்பிடணும் அப்படின்னா அதை கால் டாட் பேக்குன்னு கூப்பிட்டா போதும். ஸோ கால்னா யார்? நியூ பீஸா தான். நியூ பீஸாவில் இருக்கிற பேக்கை
கால் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கால் பண்ண உடனே பேக் ஹாட் அண்ட் சாஸ் சூப் வித் பீஸா இங்கே வந்து பிரிண்ட் ஆகிட்டா. வா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சாஸுன்னு இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு இந்த டொமேட்டோன்னு வேணும் கரெக்டா. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்த அப்படியே எடுத்து இந்த இந்த மெத்தடை நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். இந்த டாலர் போட்டு இது பண்ணி அதே திஸ் டாட் சாஸுன்னு நான் கொடுத்துட்டேன்னு வை. இந்த இடத்துல மட்டும் சாஸுன்னு வராமல் இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அது பிரிண்ட் ஆயிரும். டொமேட்டோன்னு வந்துட்டா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஜூம் ஆக மாட்டேங்கி. சரி இதாக இருக்குல்ல அந்த டொமேட்டோன்னு இருக்கு வந்துட்டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டமர் வந்து கேட்காங்க எனக்கு டொமேட்டோ சூப் வேணும், ஹாட் அண்ட் டொமேட்டோ சூப் அப்படின்னு கேட்காரு. ஓகேவா. ஸோ அதனால டொமேட்டோ இல்லை. எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஸ்வீட் வேணும், ஸ்வீட்டாக இருக்கிற சூப் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஸ்வீட்டுன்னு போட்டேன்னா அங்கே ஸ்வீட்டுன்னு மாறிடும். இல்லை ஒரு சில பேர் வேறு ஏதாவது டைப்பில் பெப்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் அந்த பெப்பர் மாற்றினேன்னா அங்கே பெப்பர்னு மாறிடும். ஸோ நம்ம கஸ்டமர் கேட்க நம்மளால ஈஸியாக மாற்றிட முடியும். பட் இந்த கமெண்டு அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த பெப்பருங்கிற வேர்டு மட்டும் மாறும். இது ஒரு ஸ்பெஷலான ஒரு இது ஓகேவா ஜாவாஸ்கிரிப்டில். ஆனால் நீ பேரை மாற்றுற, நீ எங்கே போய் மாற்றுற, இந்த இடத்துல நீ மேனுவலாக டைப் பண்ணுற. ஸ்வீட்னா நீ மேனுவலாக டைப் பண்ணுற. நீ ஒரு ப்ராஜெக்டை உன்னோட கிளைண்ட்டுக்கு கொடுத்துட்டு அவர் ஒவ்வொரு கஸ்டமரும் கேட்கும்போது நீ போய் கோடை எடுத்து டைப் பண்ணி கொடுத்தியா? கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல இது கிடையாது. ஸோ இதனால தான் இந்த விஷயத்த நான் வந்து மாற்றணும், ஆட்டோமேட்டிக்காக மாற்றணும். நான் வார்த்தையில் சொல்கிறது அங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா சாஸ்ன்னு இருக்குது ஓகேவா. இப்போ நம்ம இந்த இது வந்து சைஸில் போடுவோம். இப்போ சைஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்மால் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ வித் த பீஸா சைஸ் ஆஃப் டாலரில் திஸ் டாட் ஸ்மாலுன்னு திஸ் டாட் சைஸுன்னு கொடுக்குறேன். இது என்ன ஆகும்னா ஸ்மாலுங்கிற நேம் வந்து இந்த இடத்துல இருந்து வந்துடும். இங்கே இருக்கு திஸ் டாட் சைஸுன்னு கூப்பிட்டோன்னே அது இங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கே வந்து ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைஸுங்கிறத ஸ்மாலுன்னு கொடுக்காம நான் இங்கே கால் பண்ணுவேன் தெரியுமா. நான் அந்த காலில் வந்துட்டு என்ன நேம் கொடுக்குறேனோ அந்த நேம் இங்கே பிரிண்ட் ஆகும். ஆனால் நான் இங்கே எதையுமே கொடுக்க மாட்டேன், சைஸுங்கிற ஒரு பேரே கொடுக்க மாட்டேன். ஆனால் அங்கே வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ் இப்போ நான் அதை எரேஸ் பண்ணிடுவேன். அப்போ அங்கே என்ன வரும், ஒன்றும் வராது, அன்டிஃபைன் வரும். நீங்கள் கொடுத்துறது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லு. ஓகேவா, ரைட் தானே? இது வரை புரியுதுல்ல? எதுவும் குழப்பம் இருக்கா? எதுக்கு நான் ஸ்மாலுன்னு மாற்றினேன் வச்சுக்கா? ரைட், எல்லாத்துக்குமே ஓகே. சரி சரி இப்போ பாரு, நான் இங்கே கொடுக்க போகிற இங்கே நான் ஸ்மாலுன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அங்கேயும் ஸ்மாலுன்னு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா. ஸோ அதுக்கு யார் வராங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்னு ஒருத்தர் வராரு. யாருன்னா அடிக்க பாரு, கன்ஸ்ட்ரக்டர். இவர் என்ன பண்ணுவார்னா நம்ம சொல்கிற என்ன நம்ம இந்த காலில் வந்துட்டு இங்கே என்ன சொல்கிறோமோ அதை இவருக்கு மாற்றி கொடுத்துருவார், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவார். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பீஸா சைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இதை ஓப்பன் பண்ணுறேன். லைக் இட்ஸ் ஆல்சோ ஒரு டைப் ஆஃப் ஒரு சின்ன ஃபங்க்ஷன். ஓகேவா. இது ஃபங்க்ஷனுங்கிற போது எதையோ பெருசாக எதையோ தூக்கி போட போகிறாரு அப்படின்னா இல்லை, சும்மா சின்னதாக திஸ் டாட் சைஸ் அப்படி. இதில் வந்துட்டு நீ வெறுமனை சைஸ்ன்னு மென்ஷன் பண்ணக்கூடாது. இப்போது இங்கே நான் சாஸ்ன்னு போட்டேன், ஆனால் வெறுமனை சாஸ்ன்னு அடித்தோடனே அது ஆட்டோமேட்டிக்காக திஸ் டாட் சாஸ்ன்னு வந்துட்டு இது கான்செப்ட் அது. ஆனால் நீ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா திஸ் டாட் சைஸ்ன்னு சொல்லியே தான் போகணும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர்கிட்ட வந்துட்டு நீ வந்து எப்படி மாற்றணுங்கிறதே நீ ஃபஸ்ட்டே சொல்லிடணும். திஸ் டாட் சைஸ்லேயே மாற்றிடு அப்படின்னு சொல்லு. ஸோ திஸ் டாட் சைஸில் நான் என்னென்னு கூப்பிட்றேன் அப்படின்னா அதே பீஸா சைஸ்ன்னே கூப்பிட்றேன். ஓகேவா. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து ஒரு பேராமீட்டர். ஓகேவா. இந்த பேராமீட்டரில் என்ன வருதோ அது அப்படியே திஸ் டாட் சைஸ்க்கு அசைன் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேராமீட்டரில் என்ன வரும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுறது தான் வரும். ஓகேவா. இப்போ நான் பண்ணுறேன் பாரு, இந்த இடத்துல திஸ் டாட் சைஸ்னே இருக்கட்டும், அவுட்புட்டில் என்ன இருக்குது அதே அன்டிஃபைன் தான் இருக்குது. ஓகேவா. நான் இங்கே இந்த இடத்துல நீ கொடுக்கணும், நீ என்ன கொடுக்க போறியோ அதை இங்கே கொடுக்கணும். எப்படி பண்ணுறேன்னு பாரு, இதில் வந்துட்டு நான் லார்ஜ்னு கொடுக்குறேன். ஓகேவா. அங்கே வந்துட்டு லார்ஜ்னு வந்துட்டு சரி சரி. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்து இந்த இடத்துல யார் வாராங்களோ இது வந்து ஒரு வேரியபிள் மாதிரி பீஸா சைஸுங்க. அந்த வேரியபிளுக்கு ஒரு வேர்டு வந்து அசைன் ஆக போகுது. நீ சொல்ல போகிற வேர்டு, நீங்கள் கூப்பிட்ற வேர்டு இங்கே அசைன் ஆக போகுது. ஓகேவா. அசைன் ஆச்சு அப்படின்னா
அந்த அசைனா இருக்கிற வேல்யூ யாரோட அசைன் ஆகும்னா திஸ் டாட் சைஸோட அசைன் ஆகும். அப்படி திஸ் டாட் சைஸ்ன்னு இங்கனக்குள்ள எங்கேயா கூப்பிட்டுருந்தேன் அப்படின்னா இங்க நீ என்ன வேர்டை சொன்னியோ அதுதான் வரும். இப்போ நான் லார்ஜ்னு நீங்க கூப்பிட்டனால இங்க டைரக்டா லார்ஜ்னு வந்துட்டு இந்த இடத்துல தெரியுதா, சைஸ் ஆஃப் லார்ஜ். அது எப்படி போயிருக்கும் அப்படின்னா நீ இந்த இடத்துல கால் பேக்குங்கிற இடத்துல கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஏன் கூப்பிடக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல திஸ்டார் சாசுன்னு ஒன்று இருக்கு, ஓகேவா? ஸோ ரெண்டும் போய்கிட்டு அது எந்த இடத்துல போய் பிளேஸ் ஆகணும், இப்போ திஸ்டார் சைஸ்ல பிளேஸ் ஆகணும் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். ஆனால் நீங்கள் கொடுத்த அப்படின்னா அது போய் யோசிச்சுக்கிட்டே இருக்கும், எங்கே போய் பிளேஸ் ஆகணும்னு தெரியலையே, அவர் எங்கே சொன்னார் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடையே சுற்றிட்டு வரும், ஓகேவா? அதனால இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டே நீ இந்த இடத்துல என்னத்தை மென்ஷன் கன்ஸ்ட்ரக்டரில் நீ என்ன கொடுக்க போகிற அப்படிங்கிறத நீ இங்கேயே சொல்லிடலாம். அப்போ திஸ்டார் சாஸுக்கும் நான் அப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரோட ஒர்க்கு மல்டி டேலண்ட் மாதிரி ஒரு ஒரு சாங்ஷன் ஆகி வரும். மல்டி டேலண்ட்னா அது வந்துட்டு இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி எழுதி இந்த பக்கத்துலேயே இன்னொரு பேராமீட்டர். இப்போ நம்ம இந்த பேராமீட்டர் மெத்தட் இங்கே கொஞ்சம் மேலே பார்த்தோம், இந்த இருக்கா ஃபங்க்ஷன் அடிஷன் num1 num2. நான் அடிஷனுங்கிற காலை பண்ணி 1 3ன்னு கூப்பிட்டேன். இந்த 1 நேராக எங்கே போகும், num1க்கு போகும். 3 நேராக எங்கே போகும், num2க்கு போகும். ஸோ அதே மாதிரி கான்செப்டில் கன்ஸ்ட்ரக்ட்லேயும் நடக்கும். நான் பீஸா சைஸ் கமா பீஸா சாஸ் அப்படின்னு ஏதோ இல்லை மொட்டையாக சாஸ்ன்னு வச்சுட்டு இந்த இடத்துல கமாண்ட் போட்டு அந்த பேராமீட்டரை ஷேர் பண்ணிடுவேன். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுவேன். பட் இதுலேருந்து இன்னொரு மெத்தடை உங்களுக்கு நான் நடத்துகிற மாதிரி வரும். அதை உங்களுக்கு இப்போ குழப்பிக்க வேணான்னு நான் விரும்புகிறேன். பிகாஸ் அது வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்கும். இது ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்ததே கொஞ்சம் கிரிட்டிக்கலான கண்டென்ட். ஸோ அதனால் கொஞ்சம் குழப்பக்க வேணான்னால நான் சிங்கிளாக ஒரு வேர்டை மட்டும் அனுப்பியிருக்கேன். லார்ஜுங்கிறது நேராக எங்கே போவார்னா அந்த பீஸா சைஸுக்கு போவார். பீஸா சைஸ் நேராக எங்கே போவோம்னா இங்கே போவோம். பீஸா சைஸ் யாருக்கு அசைன் ஆகிருக்காங்க, திஸ்டார் சைஸ்க்கு அசைன் ஆகிருக்கான். திஸ்டார் சைஸ் இங்கே நம்ம கிளாஸ்க்குள்ளே எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், பேக்குங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். console.logல எங்கே இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இது நேராக ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னு இங்கே வந்து பிரிண்ட் ஆயிடும். இப்போ இன்கேஸ் நான் அந்த இடத்துல வந்துட்டு ஈஸியாக ஸ்மால்னு போட்டேன்னு வை, அது நேராக ஸ்மால்னு மாறிடும். ஸோ நீங்கள் இங்கே கஸ்டமர் என்ன கேட்காங்களோ உன்னோட கால் ஃபங்க்ஷனில் நீ ஈஸியாக வச்சுக்கலாம். இந்த இடத்துல இருந்து நீ ஈஸியாக பிக்கப் பண்ணி போய்க்கலாம். அதுக்கு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணி போடுவாங்க. பட் இப்போதைக்கு அது நம்மளுக்கு தேவையில்லை. நான் அது இன்னொரு கிளாஸில் நான் எப்படியும் சொல்ல வேண்டிய நிலைமை வரும், ஓகேவா? ஸோ இதுதான் கிளாஸை வச்சு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி மாற்றக்கூடிய விஷயம். ஒரு மாதிரி நம்ம பார்க்கும்போது கொலாப்ஸ்டாக எதுக்கு இந்த தேவையில்லாத வேற தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனோமா போட்டோமான்னு இருக்கும். பீஸா ஹட்டுன்னு எதுக்கு கிரியேட் பண்ணி எதுக்கு இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மென்டால் தான் நம்மளுக்கும் வரும். ஆனால் இப்படியும் பண்ணலாம், இப்படி ஒரு கொலாப்ஸ் ஆகி போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த வழிகள் வந்து எங்கே யூஸ் ஆகும்னா நம்ம ஒரு பெரிய வெப்சைட்டை தான் பண்ணும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக தோணும். நீங்கள் இது ஃபஸ்ட் லேண்ட்னால இப்போதைக்கு நோட்ஸ் மாதிரி எடுத்து நல்ல பவராக மனசில் நிற்கிற மாதிரி உங்கள் நோட்ஸாக எழுதிக்கோங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இது ஞாபகம் வரணும் உங்களுக்கு, அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ இதிலே வந்துட்டு இன்னொரு சின்ன கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன். சாஸுங்கிற இடத்துல நான் ஹேஷ்டேக் போட்டுட்டேன்னு வையேன், இது என்ன சொல்லும் அப்படின்னா இங்கே போட்டுறேன். இந்த சாஸுங்கிற இடத்துல ஹேஷ்டேக் போட்டுட்டேன்னு வையேன், நீ இந்த சாஸை வந்து இந்த கிளாஸை விட்டு வேற எதாவது கிளாஸ், இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு கிளாஸ் இருக்குன்னு வை, டோமினோஸ்ன்னு இன்னொரு கிளாஸ் இருக்கு, அந்த டோமினோஸ்ங்கிற கிளாஸ் நேம்ல நீ சாஸை வந்து கூப்பிட முடியாது. விச் மீன்ஸ் கால் பண்ணி நீ கூப்பிட்டுக்க முடியாது. பீஸா ஹட்ல இருந்து உள்ள சாஸை நீ டோமினோஸ்க்கு கூப்பிட முடியாது. ஏன்னா அந்த ஹேஷ்டேக்னு போட்டுக்கிறனால. சப்போஸ் நீ ஹேஷ்டேக்கை எடுத்துட்ட அப்படின்னா நீ கூப்பிட்டுக்கலாம், அதை தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? சும்மா ஹேஷ்டேக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி கான்செப்டில் எழுதிக்கோங்க. க்ரஸ்ட்டுக்கும் அப்படிதான், என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணி ஹேஷ்டேக் போட்டு கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ இன்னொரு கிளாஸில் கால் பண்ணிக்க முடியவே முடியாது, ரைட்டா? அண்ட் தென் இன்னொன்று என்ன அப்படின்னா நீ console.log வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நீ ரிட்டர்ன் பண்ணும். நீ இந்த இடத்துல வந்துட்டு console.log அப்படின்னு நீ போட்டு ஏதாவது பண்ண அப்படின்னா அது எடுத்துக்காது, அன்டிஃபைன்டு தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு நான் அதே கால் டாட் பேக்குன்னு கூப்பிடுறேன். ஆக்சுவலாக அது திரும்ப வரும், ஆனால் அது கூடயே சேர்ந்து என்னன்னு வருது, அன்டிஃபைன்டு தான் வரும், ஓகேவா? அது ஒரு நல்ல பழக்கம் கிடையாது. ஏன்னா திரும்ப பிரிண்ட் ஆகும்னு நினைச்சிட்டு பிரிண்ட் ஆகுதே அப்படின்னு நினைக்கக்கூடாது, ஏன்னா அது கரெக்டாக எடுத்துக்காது. அதே மாதிரி நான் இப்போ இந்த சாஸை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் கால் டாட் சாஸ்ன்னு கொடுக்குறேன் பாரு, அன்டிஃபைன்.
ஏன்னா நான் ஹேஷ்டேக் போட்டிருக்கேன், கிளாஸ்க்கு வெளியே கொடுக்குறேன். சப்போஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா அது வெளியே உன்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சாரி தெரியுதா, ஸ்வீட்டுங்கிறது வெளியே வந்துட்டு புரியுதா. நான் ஹேஷ்டேக் கொடுக்கும் போது அது ப்ரைவசின்னு நினச்சிக்கிட்டு அது எடுக்கலை. இந்த இடத்துல இங்கே கொடுத்துருக்கேன் கன்சோல். ஸோ இப்போ புரியுதா, நீ உள்ளே இருந்து எப்படி வெளியே எடுக்க முடியுதுன்னு. ஹேஷ்டேக் போட்டால் எடுக்க முடியாது. ஸோ இது ஒரு ப்ரைவசி மெத்தடுக்கு, சரியா. அண்ட் நீ உள்ளே இருந்தும் கால் ஃபங்க்ஷனை என்னன்னாலும் நீ கூப்பிட்டுக்கலாம், ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இன்னொரு டெக்னிக் இருக்குது, பட் இன்னைக்கோட இது போதும். பிகாஸ் நான் இதிலே எல்லாம் ஓவராலாக நான் கவர் பண்ணிட்டேன், ஓகேவா. 2 டைப்பையும் ப்ரைவசி நான் என்னன்னு சொல்லிட்டேன், அதே கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க்கும் நான் சொல்லிட்டேன். கன்ஸ்ட்ரக்டருக்கு பதிலே இன்னொரு ஃபங்க்ஷன் நேம் வச்சும் பண்ணுவாங்க, அதையும் நான் சொல்லியிருக்கலாம். பட் நீங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்டர் மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா, எங்கேனாலும். ரைட், ஓகே, அவ்வளோதான். செஷன் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஒரு மாதிரி டவுட்ஸ் இருக்குன்னு தம்ஸ் அப் பண்ணிப்பீங்களா? இல்லைன்னு மாதிரி எடுத்துக்கிறேன். சரி, ஓகே அஜிதா, நோ அண்ணா, ரைட், சரிடா, ஓகே. நீங்கள் இந்த 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 இது எப்படி ஃபீல் ஆகுச்சு? இதுதான், ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து எப்படி தெரியுமா, ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிறதே இந்த மாதிரி திஸ்ன்னு போட்டு இதில் ரியாக்ட் போகும்போது ப்ராப்ஸ்னு ஒரு கண்டென்ட் படிப்பீங்க. இதே மாதிரி இப்போ எப்படி திஸ் டாட் சாஸ்ன்னு போட்டால் அது கை காமிச்சு விடுது, அது மாதிரி ரியாக்டில் வந்து ப்ராப்ஸ் டாட் சாஸ்ன்னு சொன்னால் அது போய் கை காமிச்சு விடும், நேவிகேட். அது செம்மையாக போகணும், இன்னும் ஃபங்க்ஷனாலிட்டி அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி இதுதான் பேஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் ஆகும் ஜாவாஸ்கிரிப்டில். இது எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு நீ பார்க்கும்போது? எதுவும் வித்தியாசமாக எதுவும் யாராவது சும்மா என்ன சொல்லுங்களேன், ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. என்னடாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்பவும் போலமாக தான் இருந்துச்சு. அப்படியா, நல்லா தான் இருந்துச்சுண்ணா. சரி, ரைட், ஓகே. வேறு எனி ஒன் சச்சு அனஃபா அஜிதா இன்ஃபன் எதுவும் இல்லையா? ஈஸியா தானா இருக்கு. ஈஸியாக தான் இருக்கா? டைமிங்கை பற்றியா அஜிதா? ஈஸிங்கிறா, தலைமை குழப்பமாக இருந்துச்சுன்னு பண்ணோம். சரி, ஓகே, ஒன்றும் இல்லை. அது ஃபஸ்ட் டைம் லேர்ன் பண்ணும்போது எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் அடி. ஆனால் இதே சிஎஸ்எஸும் HTML அப்படி இருந்திருக்கவே இருந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் போக போக. ஆனால் நீங்கள் இதில் டச்லேயே இருந்திருக்கணும். ஆனால் புரியுது, அதான் அப்படி தான், எனக்கும் அப்படி தான் இருக்கும். நான்லாம் எப்படின்னா, இந்த கிளாஸ் படிக்கும் போதுலாம் எதுக்கு இதை போட்டு பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் டென்ஷன்லேயே தான் படித்தேன். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்ப்பேன். பட் புரிஞ்சுட்டு, அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டாலே நீ போதும். உன்கிட்ட வந்துட்டு இதே மாதிரி கோடை நான் டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணிவிட்டு உன் கையில் கொடுத்தா நீ ஒரு 10 நிமிஷம் ரீட் பண்ணிவிட்டு எனக்கு புரிஞ்சுட்டு இது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த மெத்தடாலஜிக்கு நீ வந்துட்டுனாலே நீ ஒரு பெரிய ப்ரோ கோடர் லெவல் தான், டெவலப்பர் தான், ஓகேவா. சரி, ஓகே. நான் ரெக்கார்டிங்ஸோட கண்டென்ட் நான் நீங்கள் நைட்டு நாளைக்கு ஈவினிங் கூட கண்டிப்பாக போடுறேன். சப்போஸ் நான் எதுவும் அப்டேட் எதுவும் குரூப்பில் வரலைன்னா டக்குன்னு கேட்டுருங்க. கேட்டால் தான் எங்களுக்கு ஒரு ரிமெம்பர் மாதிரி டக்குன்னு வரும், ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செஷனில் வந்துட்டு இதே மாதிரி ஒரு சின்ன கண்டென்ட் ஏதாவது மாதிரி எடுத்து பார்க்குறேன். நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் லேப்பில் வந்து டிஸ்பிளே பண்ண பாருங்க. எல்லோரும் தம்ஸ் அப் அனுப்புனீங்க, பார்க்கலாம். அஜிதா, நீங்கள் உங்கள் கோடோட எரர்ஸையும் கிளியர் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ ஓகே, டவுட்ஸ்னால் கேளுங்க, இல்லை வைண்ட் அப் கேட்கலாம்.